This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு பாருங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெண்பொங்கல் செய்கிறதுக்கு நான் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை லைட்டாக நம்ம கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுபட்டாச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாத்திரத்தில் 3/4 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அது கூட நம்ம வந்து பாசிப்பருப்பை சேர்த்து இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பச்சரிசி வந்து ரேஷன் பச்சரிசி தான். இதுலையே எவ்வளோ சுவையாக நம்ம வெண்பொங்கல் செய்ய முடியும்னு பாருங்கள். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் அளவு தண்ணி வச்சுக்கணும். நான் 3/4 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதே டம்ளரை 4 டம்ளர் தண்ணி, 1/4 டம்ளர் வருது. அதுக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி ஒரு 5 விசில் வர வட்டியும் நம்ம வேக வச்சுக்கலாம். எனக்கு ப்ரெஷர் நிறைய வரும், அதனால் நான் எனக்கு 5 விசில் வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் 5ஆவது விசில், கடைசி விசில். இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் விட்டுருங்க, ப்ரெஷர் இறங்கட்டும். இப்போ நல்லா ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புகையாக அடிக்குது, சரியான புகையாக இருக்குது. பாருங்கள், நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. வாவ், சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும், குழு குழுன்னு. நம்மளுக்கு இது சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாயிரும். இது அப்படியே நம்ம நல்லா கிண்டி வச்சுட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்கேன். நெய் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட லைட்டாக இஞ்சி வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை. இப்போ இதை லைட்டாக வறுத்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ சேர்த்தா போதும். இப்போ இதையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வறுபட்டு வரட்டும், நல்லா பொன்னிறமாகி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம பொங்கலோட சேர்த்துக்கலாம். இந்த நெய், மிளகு, சீரகம் இதுக்கு பொங்கல் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். கலந்து அப்படியே வச்சுருவோம். சூடு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்ட்டு. பொங்கல் நமக்கு அருமையாக தயாராகிடுச்சு. அவ்வளவுதான். இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சுவையான பொங்கல் தயாராகிடுச்சு. இதுக்கு சாம்பார், சட்னி வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுன்னு கூட சொல்லலாம். இதேமாரி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.